நியூஸ் 18 நிறுவனத்தை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது அம்பானியால் நடத்தப்படக்கூடிய நிறுவனம். அப்ப அம்பானிக்கு எதிராக ஒரு செய்தி வருது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் செஞ்சுட்டாரு, இல்லன்னா ஏதோ ஒரு முறைகேடுல ஈடுபட்டார் அப்படின்னா, அதை அந்த நிறுவனம் செய்தியா ஒரு சின்ன செய்தியாக்குவதற்கு கூட அது தயாராக இருக்காது. இல்ல அத பற்றி விரிவாகலாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அதே போன்று இங்க எடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு புதிய தலைமுறை நிறுவனம் இருக்கு. அவங்களுக்கு வந்து வெறும் இந்த தொழில் மட்டும் கிடையாது. அவங்க வந்து கல்லூரிகள் நடத்துறாங்க, மருத்துவமனைகள் நடத்துறாங்க. இப்ப அவர்கள் கல்லூரி சார்ந்து, இல்ல அவர்கள் மருத்துவமனை சார்ந்து சில சிக்கல்கள்லாம் வரும்போது அவங்க செய்தியாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாருக்குமே வந்து ஒண்ணா சேர்ந்து ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு அரசு கேபிள் அப்படின்றது அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்ப அந்த கேபிள்ல இந்த சேனல்கள்லாம் தெரியணும் அப்படின்னா, அவங்க ஓரளவுக்கு தான் அரசை விமர்சிக்க முடியும். அதை தாண்டி போக முடியாது. அதை தாண்டி போனா உடனடியாக அரசு கேபிள்ல அவர்களுடைய சேனல் தெரியாம கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னும் சில கேவலமான விஷயங்கள்லாம் இருக்கு. சாதி ரீதியாக இந்த குறிப்பிட்ட நபரை இவ்வளோ நேரம் தான் காட்டணும், இவ்வளோ செகண்ட் தான் காட்டணும், இந்த குறிப்பிட்ட நபர், இந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர் இதை பேசுவதை காட்டக்கூடாது, அவர் முகத்தை காட்டக்கூடாதுன்ற அளவுக்குலாம் வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு நிறுவனங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எல்லா நிறுவனத்துக்கும் இந்த மாதிரியான காமனான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. தனித்தனியாக அவர்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் அப்போ ஒரு நிறுவனத்தை நீங்க வேலை செய்றீங்கன்னா, யாருக்கு கீழே நீங்க வேலை செய்றீங்கன்றதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்க அங்க வேலை செஞ்சாதான் உங்களால தொடர்ந்து அங்க நீங்க வேலை செய்யறது அப்படின்றது நீடிக்க முடியும். அதான் எல்லார் நிறுவனங்களும் ஒண்ணு பொருளாதார ரீதியாக இன்னொரு நபர்களை, இன்னொரு நிறுவனங்களை சார்ந்திருக்கிறாங்க, அரசை சார்ந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான பல கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு இருக்கு. ஆனா இண்டிபெண்டன்ட் மீடியா அதுல தான் வந்து தனித்துவமாக இருக்குது. முழுக்க முழுக்க மக்களை நம்பி இருக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க மக்களை நம்பி இருக்கு. எந்த வகையிலுமே வந்து எந்த கட்டுப்பாட்டிற்கு கீழேயும் வர வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கிடையாது. ஆனா நமக்குன்னு ஒரு எடிட்டோரியல் பாலிசி இருக்கு. அந்த பாலிசியை மீற போறது கிடையாது. அந்த பாலிசியை தாண்டி வேற எந்த கட்டுப்பாடுகளும் இதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால இது ஒரு கூடுதல் சுதந்திரம். கூடுதலாக அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் தான் முக்கியம்.